வந்து நம்ம பாசிப்பருப்பை வச்சு அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே டம்ளர்கிட்ட 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1 டம்ளர் கோதுமை மாவு. இதுக்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்து 2 டம்ளர் இருக்கும். 2 டம்ளருக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் சுகர், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் நெய், சிறிதளவு கலர் பொடி, கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பாசி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். வந்து பாசி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வேக வைப்போம். போதும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்குவோம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பருப்பை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு இதை வறுத்துக்குருவோம். கோதுமை மாவை வறுத்துக்குருவோம். ஃபஸ்ட்டில் வந்து நெய்யில் வந்து இதை முந்திரியை வறுத்துட்டு அதே நெய்யில் கோதுமை மாவையும் வறுத்து எடுத்துக்குருவோம். இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டே கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய்யில் வந்து நம்ம முந்திரியை வறுத்துக்குருவோம், வறுத்து எடுத்துக்குருவோம். முந்திரியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதே நெய்யில் கோதுமை மாவையும் வறுத்துக்குருவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்ல முந்திரி செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இதே நெய்யிலேயே நம்ம கோதுமை மாவையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த நெய்யிலேயே கோதுமை மாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கோதுமை மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். இதே கடாயில் ஜீனியை போட்டு ஜீனி பாகு காய்ச்சிக்கிடுவோம். அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கோங்க. நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தை வச்சு ஜீனியை நல்லா கம்பிப்பாகு வரது வரையிலும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருங்க. கம்பிப்பாகு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கோதுமை மாவையும் பருப்பு பேஸ்ட்டையும் போட்டு கிண்டுவோம். கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா கட்டி விடாமல் கிண்டிக்குவோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். கொஞ்சம் கலரையும் இதோட விட்டுக்குருவோம். கொஞ்சம் நிறத்துக்காக கொஞ்சம் கலர் பொடி வச்சுருக்கேன். அதையும் விட்டுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் விட்டு விட்டு கிண்டுவோம். கட்டி விழுகாமல் கிண்டுங்க. கொஞ்சம் நெய் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அல்வா பதத்துக்கு வர்றது வரைக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வரையிலும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெய் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா இழுத்து இழுத்து கிண்டுங்க நெய் விட்டு.
நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் இருக்கணும். அது வரையிலும் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா நெய் விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இல்லை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பவுடரையும் போட்டு இழுத்து கிண்டுங்க. நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுக்கிட்டு கிண்டிக்கிட்டே வாங்க. எவ்வளவுக்கு அளவு நெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, அல்வா ரெடி ஆயிடுச்சு, பருப்பு அல்வா. இதுக்கு மேலே நம்ம முந்திரியை தூவி இறக்கிடுவோம். நம்மளுக்கு பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு புத்தாண்டாக இருப்பதுனால நான் உங்களுக்கு ஒரு இனிப்பு பாசிப்பருப்பு அல்வா கிண்டி காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.